ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் அப்புறம் அந்த மேஜிக்கல் கண்டினியூ சாப்டர் 66 அண்ட் 60 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் 65 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்லேருந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆபீஸ் எம்பரர் தான் காமிக்கிறாங்க. ஆபீஸ் எம்பரர் 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஏரியால ரீச் ஆயிப்பாங்க. இப்போ ஆபீஸ் எம்பரர் சொல்றாய்ங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு, நம்ம ஆபீஸ் எம்பரோட சோல்ஜர்ஸ பார்த்தீங்கன்னா, ரொம்ப குதூகலமா இருக்கிறாய்ங்க. போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஹீரோட மொத்த சோல்ஜரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ அட்டாக் பண்ணிடுறாய்ங்க. இப்போ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளுடைய கோட்டைய நோக்கி தான் போயிட்டுருக்காய்ங்க. அந்த கோட்டைய நோக்கி போகும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல நின்னுட்டுருக்கான். இப்போ வந்துட்டு அங்க ஆஃபீஸ் மெம்பரோட சோல்ஜர்லாம் கலாய்ச்சு தள்ளிட்டுருக்கானுங்க. "யோவ்! வெளிய வாயா! வெளிய வந்துட்டு போட்டி போடுங்கடா. இங்க பாரு ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் அங்க இருக்கிறோம். வெளில வந்து அடுத்த செகண்ட் ஒண்ணு போட்டு தள்ளுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான், வழக்கம் போல முட்டாள்தனமா யோசிச்சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பிளேஸ காமிக்கிறாய்ங்க. நைட் டைம் ஆயிருது. இதுக்கப்புறம் நம்ம ரொசீலியன் சொல்றாங்க, "நம்ம நேரயே போய் அட்டாக் பண்றோம். அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையும் தோற்கடிக்கணும். இதான் நம்மளுக்கான ஒரே வழி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. ஆனா என்ன, செலினா ஒத்துக்க மாட்டேங்கிறாய்ங்க. "நம்பள்ட்ட அந்த ரேஞ்சுக்குலாம் ஆள் இல்ல. அந்த ரேஞ்சுக்கு ஆள் இருந்தாலுமே நம்மளால போய் தோற்கடிக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அத ஒத்துக்கிறான். இந்த டயத்துல வந்துட்டு வெற்றி பெறது ரொம்பவே கஷ்டம் தான். வெற்றி பெறது மட்டும் நம்மளுக்கு முக்கியமான நோக்கம் கிடையாது. முதல்ல நம்ம அந்த வெற்றி பெற்றாலும் நம்மள்ட்ட காசு இருக்கணும். காசு இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, நம்மளால மக்கள சர்வை பண்ண முடியும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு 2 ரீதியாவும் வந்துட்டு சிந்திக்கிறாப்ல. நம்ம வெற்றி பெறது மட்டும் கிடையாது. நம்மள்ட்ட காசு இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, மிச்ச விதமான டெவலப்மெண்ட்டுக்கு செயல் பண்ண முடியும். இல்லைன்னா மக்கள் வழக்கம் போல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி நம்ம அந்த சோல்ஜர்லாம் இருக்காங்கல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம திங்க் பண்ண வைக்கிறான். எப்படின்னா, இதேமாரி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாரி. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எனிமி சோல்ஜர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உள்ள வருவாங்க. உள்ள வந்த வேகத்துக்கு நம்மள்ட்ட தான் நெறைய ஆயில் பேரல்ஸ் இருக்குல்ல, ஸோ அத நான் சுத்திலும் வச்சிருக்கிறேன். ஃபைனலா ஃபயர் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணாலே போதும். அது பார்த்தீங்கன்னா, மொத்தமா வெடிச்சு சிதறிரும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொசலின் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் இங்க இருக்கதுல ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொல்ட்டு. இப்போ வந்துட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் பேரல்ஸ வெடிக்க வச்சதுக்கப்புறம் நம்மளோட செவுரும் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுதுரும். இத்தன நாள் ஏன் இடிஞ்சு விழுகலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட மேஜிக்கல் பேரியர் இருந்துச்சு. ஆனா, இப்ப மேஜிக்கல் பேரியர் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. செலினா ஒத்துக்கிறாங்க. ஆமா, நம்ம மேஜிக்கல் பேரியர் இருந்தனால தான் செவுரு இத்தன நாள் உடையல. ஆனா, இப்ப கன்ஃபார்ம் உடைஞ்சிருங்கிற மாரி சொல்றாங்க. நம்மளுக்கு வேற சாய்ஸே இல்ல. நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டாகணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த டயத்துல ஒரு சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாரி 2 பேரும் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து வந்திருந்தாய்ங்க. நாங்க அவங்கள ஈஸியா புடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, ஆஃபீஸ் நம்பர்லேருந்து என்னைய பார்க்க வர்றாய்ங்களா? சரி அவங்கள கொண்டு வா அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரையும் கொண்டு வந்துர்றாய்ங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஏற்கனவே கிரேவன தெரியும். அதனால சொல்றான், "ஏய் கிரேவனே இங்க என்னய்யா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரேவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். நான் மட்டும் இல்ல, இதே மாரி பார்த்தீங்கன்னா, வெல்வினாவோட அப்பாவும் வந்திருக்காங்க. இவரு பேரு பார்த்தீங்கன்னா, டியூக் ரிச்சர்ட் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? சரண்டர் ஆகுறதுக்கா? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்கறான். நாங்க சரண்டர் ஆகுறதுக்குலாம் இல்ல. நான் ஒரு பிச்சை கேட்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "என்னப்பா சொல்ற? பிச்சை கேட்கறதுக்கா?" அப்படின்னு கேட்கறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரேவன சொல்றாரு. இது எல்லாத்தையும் ரிச்சர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவருக்கு தான் இது டீட்டெயிலா தெரியும்னு சொல்றாங்க. இப்ப ரிச்சர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில நாங்க ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்தில ஐஸ்லேண்ட் சிட்டிக்கு போனா, அங்க ஒரு டஞ்சன பார்த்தோம். அந்த டஞ்சன்ல பார்த்தீங்கன்னா, மேஜிக் கிரிஸ்டலால நான் ஒரு மான்ஸ்டர் வந்து அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மான்ஸ்டர் வந்து எங்கள்ட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இதே மாரி என்னோட சீல மட்டும் விடுவிச்சுன்னா, உன்னைய நான் மிகப்பெரிய பலசாலியா மாத்துறேன். உனக்கு எனானிமஸ் பவர் தர்றேன். அந்த பவர வச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்தையே ஆளலாம். அப்படிங்கிற மாரிலாம் ஒரு டீல் போட்டுச்சு. ஸோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளட்டோ இல்ல என்னோட பொண்ணோட சாவோ தான் இருந்தா தான் இந்த சீல வந்துட்டு உடைக்க முடியும். அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஒரு மான்ஸ்டரு நம்ம ஐசன் சிட்டில இருக்கா? அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. வருஷம் வருஷம் வந்துட்டு இதனால தான் அட்டாக் பண்ணிட்டு அந்த சீல விடுவிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா சீல் வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மறுபடியும் படைய கொண்டு போயிருப்பானுங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. ஆமா, என்ன விதமான கண்டிஷன்ஸ்லாம் தேவைப்படுது? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க அந்த சீல ஓப்பன் பண்றதுக்கு. அதுக்கு வந்துட்டு நம்மளோட டீச்சர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒண்ணு வந்துட்டு என்னோட பொண்ணோட டெத்தா இருக்கணும். இல்லைன்னா என்னோட பிளட் வந்து தேவைப்படும். பிளட் தேவைப்பட்டாலுமே அதுக்கு ஒரு ரேர் கிரிஸ்டல் தேவைப்படும். அந்த கிரிஸ்டல வச்சு தான் அந்த டீமன் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னா எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து செத்தாகணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இத கேட்டு அவங்களோ வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இந்த மாரிலாம் ஒரு கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அது வந்துட்டு என்னன்னா, எங்களோட ஃபேமிலி லைன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேரியர் வந்துட்டு அன்சீல் பண்றதுக்கான நெறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ, அதனால என்னோட பிளட் லைன்ல இருக்கிற யாரையோ ஒருத்தர போட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா, இது நடக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளட் லைன்ல என்னோட பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ, தயவு செஞ்சு என்ட்ட ஒரு ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு வைங்க. என்னோட ட்ரூப்ஸ ஒரு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா, நான் அந்த டஞ்சனுக்கு போயிடுறேன். அந்த டஞ்சனுக்கு போயிட்டு நானே என்னை சூசைட் பண்ணிக்கிறேன். சூசைட் பண்ணிட்டேன்னா, இந்த சீல் வந்துட்டு ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. இதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில அவர் வந்து கேட்கறாரு, "நீங்க ஏன் இவ்வளோ செல்ஃபிஷ்ஷா இருக்கிறீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்டினென்ட்டுக்கே மிக ஒரு வேள பிரச்சனைன்னு இருக்கிறேன். ஒரு ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு வச்சா தான் என்ன?" அப்படிங்கிற மாரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ சொல்றான், "இங்க இருக்க ட்ரூப்ஸ நான் உனக்கு குடுத்துட்டு, நான் ஆபீஸ் எம்ப்ரர எப்படி எதிர்க்கிறது? சப்போஸ் நான் உனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன், இந்த உலகத்து நல்லது. ஆனா என்னோட கான்டினென்ட் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம என்னோட மக்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பழைய நிலைமைக்கு போயிருவாங்க."
அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கான்டினென்ட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஏன் கேம்பிள் பண்ணிட்டுருக்கிறீங்க? இது மிகப்பெரிய உலகத்துக்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ சொல்றான், நான் ஒண்ணும் கேம்பிள்லாம் பண்ண கிடையாது. நான் எப்படியாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணி இங்க மாடர்னா திங்க் பண்ணிருப்பேன். நீங்க வருவீங்க, ட்ரூப்ஸ கேட்பீங்க. நான் குடுத்து அனுப்பிச்சுட்டேன். என்ன போண்டியா பார்க்குறதா? அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, இந்த மொத்த பிரச்சனைய நான் தீர்த்து வச்சுர்றேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஆபீஸ் அமரர் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு கண் வச்சிருக்கிறேன். அவரு என்னென்ன பண்றாருங்கிறது எனக்கு அக்யூரேட்டா இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால இந்த போர்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம எம்பரர காமிக்கிறாங்க. எம்பரர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அசாசின கூப்பிடுறாரு. இப்ப ஃபைனலா அசாசின் வந்துடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசாசின் வந்து கேட்குறான், என்ன விதமான ஜாப்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, "நீ எந்த தெரியுமா பண்ற? ஐசோலியன் சிட்டிக்குள்ள போ. ஐசோலியன் சிட்டில வெல்வினா இருப்பா. வெல்வினா எப்படியாவது போட்டு தள்ளிரு. அதான் உன்னோட டாஸ்க்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. நம்ம எம்பரர் நினைச்சிட்டு இருக்காரு, வெல்வினாவோட ரத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா, தரையில பட்டுச்சுன்னா, அதாவது அவ செத்து தரையில பட்டதுன்னா, இந்த கிறிஸ்டல் வச்சுட்டு எப்படியாவது அந்த மான்ஸ்டர ஓப்பன் பண்ணிருவேன். மான்ஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த உலகமே என் கையில தான்டா அப்படிங்கிற மாரி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ் எம்பரர் வெர்சஸ் நம்ம ஐசோலியன் சிட்டி ஆட்கள். இங்க 2 பேருக்கும் தான் இப்ப போர் போயிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ரிச்சர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட மிகப்பெரிய குதிரைப்படை இருக்கு. அந்த குதிரைப்படை கிட்ட பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆர்மர்லாம் இருக்கும். ஸோ, அந்த ஆர்மர யாராலயும் பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சார்ஜ் எடுத்திருக்காய்ங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஈட்டிய வச்சுட்டு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓ! இவங்க தான் அந்த குதிரைப்படையா? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ரிச்சர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவங்கள அவ்வளோ ஈஸியா எதிர்க்க முடியாதுங்க. உங்களோட முக்காவாசி ட்ரூப்ஸ் அனுப்புனா தான் அவங்கள வந்து எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. கவலைப்படாதீங்க, ஈஸியா தோற்கடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். ஆனா, ரிச்சர்டுக்கு வந்து கோவமா வருது. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆபீஸ் மெம்பரோட மெயின் சோல்ஜர்ரா அவங்கெல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் அவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஹீரோ தோத்து போயிருவான். அதுக்கப்புறம் என் பொண்ண கேட்பானுங்க. இந்த வேர்ல்டே ரொம்ப டேஞ்சரா தான் அமைய போகுது அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருக்காருங்க. இதுக்கப்புறம் ரோசிலின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்ம படையெடுத்துட்டு கொண்டு போய் அட்டாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ நல்லா ஒண்ணு யோசிச்சு பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த குதிரைப்படையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் வாய்ந்தவங்க. அதுமாரி அவங்களோட ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்றான். ஆமாங்க அப்படிங்கிற மாரி ரோசிலின் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு பிளான் சொல்றான். நீ என்ன தெரியுமா பண்ற? அட்டாக்லாம் பண்ணாத. அவங்கள அப்படியே இந்த கோட்டைய சுத்தி சுத்தி வர விட்டுக்கிட்டே இரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அது ரொம்ப கனமா இருக்கும். அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, குதிரையும் சோர்ந்து போயிரும். அவங்களும் சோர்ந்து போயிருவாய்ங்க. அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு ஐடியா குடுக்குறான். இத கேட்ட ரோசிலின், ஓகே நான் அதுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போறாங்க. இப்ப ரோசிலின் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்கள அட்டாக் பண்ண வர்றாப்புல போறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஆட்கள் குதிரைப்படைகள சேர்ந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாய்ங்க? வாங்க அட்டாக் பண்ணலாம். இவங்க தான் நமக்கு ஏத்த பலியாடு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காய்ங்க. ஆனா ரோசிலின் என்ன தெரியுமா பண்றாங்க? இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வால சுத்தி சுத்தி வர்றாப்புல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட டெரிட்டரி இருக்குல்ல, அத சுத்தி சுத்தி வர்றாப்புல பண்ணிட்டுருக்காய்ங்க. என்ன தைரியம் இருந்தா எங்கள்ட்டயே தப்பிச்சு ஓடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆபீஸ் எம்பரரோட சோல்ஜர்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்காய்ங்க? நம்ம ரொசிலின ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொசிலின ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஹீரோ குடுத்த பிளான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றப்போ ஒண்ணும் பெரிய அளவுல இல்ல. ஆனா செகண்ட் டைம் ஃபாலோ பண்றப்ப என்ன தெரியுமா நடக்குது? அங்க இருக்கவன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சோர்வாயிட்டு இருக்காங்க. 3வது டைம் வரும்போது அங்க இருக்க குதிரைலாம் மயக்கம் போடுற ரேஞ்சுக்கு போயிருது. இதேமாரி அங்க இருக்க ஒரு சோல்ஜர் சொல்றான், இவங்க இத வேணுக்குன்னு தான் பண்றாய்ங்க. நம்ம எப்படியாவது குதிரைய நிப்பாட்டிட்டு நம்ம மறுபடியும் பழைய ஃபோர்ஸுக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு சொல்றான், யோவ் இது நைட்டோட ஆர்டர்யா, நைட்டோட ஆர்டர் என்னவா இருந்தாலும் அத நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் மேல காமிக்கிறாங்க. மேல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்பரர் இருக்காரு. எம்பரர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பரவாயில்லையே ஹீரோவுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு. இதேமாரி ஆர்மர் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கனமா இருக்கிறனால இந்த குதிரையெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆக்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல நல்ல ஐடியா தான். ஆனா இந்த ஐடியா என்ட்ட ஒர்க் ஆகுது. மேஜர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த்த வந்து அதிகப்படுத்துங்க. அவங்களோட சோர்வ போக்குங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எதுக்குங்க நம்ம இப்படி பண்ணணும்? இதேமாரி மேஜோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம இழக்கிறோம். அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன் மேஜிக் எப்ப வேணா ஆக்டிவேட் ஆகலாம் அப்படிங்கிற மாரிலாம் அந்த சோல்ஜர் வந்து கேட்குறான். கவலைப்படாத ஃபர்பிடன் மேஜிக் அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி எம்பரர் சொல்றாரு. அந்த டயத்துல அந்த சோல்ஜர் வந்து கேட்குறான், எப்படி நீங்க இத தைரியமா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு முட்டாளா கூட இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அத எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, நாங்க கொஞ்சம் தைரியமா இருப்போம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த டயத்துல ஆபீஸ் எம்பரர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜிக்கல் பேரியர் இருந்துச்சு. மேஜிக்கல் பேரியர்லால இந்த ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணும்போது அவங்களோட செவுரு வந்து உடையல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த தடவ யூஸ் பண்ணாங்கன்னா போதும். அந்த அதிர்வலையில பார்த்தீங்கன்னா, அந்த செவுருலாம் உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பரவாயில்லையே நீங்க இவ்வளோ புத்திசாலியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர அப்ப பாராட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெசிலியன்ட் சோல்ஜர்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பாடி அவங்க எல்லாம் ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளோட பிளான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்குன்னு சொல்றாங்க. ரெசிலியனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறான். இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ரெசிலியனுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் அம்பரல சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா பண்றாய்ங்க? அவங்களோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி, இந்த சோல்ஜரோட ஸ்ட்ரென்த்த வந்து ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. சோர்வையும் போக்குறாங்க. நம்ம சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்ந்துட்டாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, உற்சாகமா ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்றாப்புல, இப்ப அட்டாக் பண்ண போறாய்ங்க. ருசிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக்கு. என்ன இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ருசில் வந்துட்டு பிளான சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? ஹீரோட கோட்டைக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.